இந்த உடம்பு மனசை பொறுத்தவரை எந்த கவலையுமே இல்லை. எடுக்கிற முடியல அப்படியே ஜெயிக்கிறீங்க. பேரு புகழ் மரியாதை தொழிலாகவும் நன்றாக இருக்குது. உங்களுடைய உழைப்பு உங்களுடைய திறமை ஜெயிக்குன்னு அர்த்தம். வி கேன் கம் அக்ராஸ் 100 years வெரி ஈஸிலி. போட்டியை ஜெயிச்சிடலாம், எதிரியை ஜெயிச்சிடலாம். இன்பத்தை விதைச்சிட்டா அன்பு இன்பமும் உடல்நலமும் மனநலமும் வந்து முளைச்சிடும். இந்த குருமங்கல யோகம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் நன்றாக இருந்து விட்டால் நீங்க ஜெயிச்சாச்சு. வணக்கம் நம்பர்களே, நான் உங்கள் ராஜன் பண்டிட் சிங்கப்பூர்லேருந்து. நம்பல இந்த வீடியோ கடகராசிக்கு இந்த ஆகஸ்ட் 2025 எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு நம்பர். இது வந்து கடகராசி ஒரு ஸ்பெஷல். ஆல்வேஸ் நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இதில் ஒரு செயல். வணக்கம் மேம், சொல்லுங்க மேம். குட் ஈவினிங் சார். கிளாஸ் நல்லா போயிட்டு இருக்கு. எப்படா ஈவினிங் டைம் வரும், இன்னைக்கு புதுசா என்ன லேர்ன் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க சார். எல்லாமே டெவலப் ஆகிறதுக்கு என்னன்னு யோசிச்சுட்டு இருந்த டைம்ல தான் கரெக்டா சாரோட வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோங்க சார். அதனால இனிமேல் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அவர் கூடயே டிராவல் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசைங்க சார். நம்ம முசாமின் இருக்கார், ஈரோடு முசாமின் இருக்காரு. ரொம்ப வருஷமா அவர் ஜாதகத்தை பார்த்துட்டு. ஸோ இது வந்து ரெகுலராகவே சந்திரான்னு ஒருத்தர் இங்கே சிங்கப்பூர்ல நிறைய எக்ஸ்ட்ராடனரி பிரபு சர்மான்னு ஒருத்தர் வந்து ஃபாரின் கண்ட்ரியில் இருக்காரு. ஸோ நிறைய பியூட்டிஃபுல் பிரில்லியன்ட் பீப்பிள். இவங்களை பார்த்து எனக்கு ரொம்ப அனுபவம் கடகராசி பொறுத்த வரைக்கும். ஏன்னா கடகராசிக்கு சந்திரன் ராசி அதிபதி. அவன் தொடர்ந்து ஒவ்வொரு 2.25 நாளுக்கும் ஒரு ராசி மாறிட்டே இருப்பான். அப்போ கடகராசிக்காரருடைய மனது அதுக்காக ஆசிலேட் ஆகுனா ஆசிலேட் ஆகாது. அது ஸ்பெஷலாக கொடுத்த அவங்களுடைய பலன் என்னங்க, அவங்களுடைய ஒரு பிடிவாதமான போக்கு அவங்கள்ட்ட இருக்கும். பூசத்துக்கும் ஆயிலியத்துக்கும் உள்ள குணம். நீங்க வந்து 7, 8 அதிபதியுடைய சாரம். பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து சனி, அவன் 7, 8 அதிபதி சாரம். ஆயில் நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன், அவன் 3க்கும் 12க்கும் முடிய சாரம் வாங்குறான். இப்போ இதெல்லாம் எப்படின்னா உங்களுக்கு பிடிவாதமாக இருந்து உங்களை வெற்றியடைய செய்யக்கூடிய போக்கை வந்து கடகராசிக்கு ஜென்ரலா தரும். சார் நான் பலனுக்கு வரேன். இப்போ கடகராசியில் சூரியன் புதன் சேர்ந்திருக்கான். 12ஆம் வீட்டில் குரு சுக்கரன் சேர்ந்திருக்கான். 9ஆம் வீட்டில் சனி வக்கரம். செவ்வாய் 3ஆம் வீட்டில் பியூட்டிஃபுல்லா இருக்காரு. புதன் லக்னத்தில் சூரியன் புதன் எக்ஸ்ட்ராடனரியா இருக்காரு. உங்களுக்கு எட்லர் ஆகும். அப்படியே நான் பலனுக்குள்ளார இப்போ போக நம்பர்களே. இந்த உடம்பு மனசை பொறுத்தவரை எந்த கவலையுமே இல்லை. என்ன காரணம், விரையாதிபதி புதன் வந்து உங்க ராசிலேயே இருந்தாலும் சூரியனோட சேர்ந்திருக்கான். அது வந்து 16 ஆகஸ்ட் வரைக்கும் முதல் 16 நாட்கள் கண்டிப்பாக அது வந்து சுபவெறியும் சுபவிருத்தியும் முக்கியமான காரியங்களை ஜெயிக்கிறது, முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கிறது, அறிவுரை ஜெயிக்கிற மாதிரி உங்களை கொண்டு போய் சேர்த்துது. அப்போ உடம்பை மனசையும் வந்து அது தொந்தரவு பண்ணுறதுக்கு சூரியன் புதன் உறதில்லை. ஆனால் 12ஆம் வீட்டில் அந்த சுக்கிரன் குரு இருக்கிறது. அடுத்து எட்லர் ஆகு 2 கேதுங்கிறதுங்க ஒரு மனக்கவலையை, ஒரு மனக்குழப்பத்தை, ஒரு ஏதோ ஒரு சின்ன ஒரு 5-10% உடம்பு மனசுக்கும் தொந்தரவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தான் உங்கள் மனதை சரியாக வச்சுக்கணும். தொடர்ந்து கோயிலுக்கு போய் சரியாக வச்சுக்கலாம், தொடர்ந்து தியானம் பண்ணி சரியாக வச்சுக்கலாம், வாக் பண்ணிட்டு வந்துட்டு சரியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி சரியாக வச்சுக்கோங்க உடம்பை மனசையும். ரொம்ப எல்லாம் கிடையாது, பயப்படாதீங்க. அடுத்து குடும்பம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை எல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஈவன் தான் 2ஆம் வீட்டில் கேது இருந்தாலும். காரணம் அந்த 2 கதி சூரியன் ராசியில் 17 ஆகஸ்ட் காலையில் 2 மணி வரைக்கும். அதன் பிறகு 2 கதி சூரியன் 2ஆம் வீட்லேயே ஆட்சி கூட கேதுவோட. சூரியனுக்கு சேர்ந்துச்சுன்னா அது அமாவாசை அன்னைக்கு மட்டும் சூரிய கிரகணமாக மாறும். பௌர்ணமி அன்னைக்கு அது வந்து சந்திர கிரகணமாக மாறும். அந்த சில நாட்களை தவிர நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னால் இது சூரியன் வீட்டிலேயே சூரியன் இருந்து ஏற்படக்கூடிய சூரிய கிரகணம். அப்போ அந்த குடும்பம், செல்வாக்கு, அந்தஸ்து மாதிரியால பெரிய குறையெல்லாம் நான் ஆர்கியூ பண்ணக்கூடாது, சண்டை சச்சரவு வச்சுக்கூடாது யார்கிட்டையுமே. எடுக்கிற முடியல அப்படியே ஜெயிக்கிறீங்க. என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அப்படியே ஜெயிக்கலாம். ஆனால் சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி வாகனம், நிம்மதி, இந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு அவ்வளோ நிம்மதி கிடைக்கிறது இல்லை. அந்த சுகஸ்தான வந்து சுக்கரன் வந்து 12ஆம் வீட்டில் மறைஞ்ச அனபாயோகம். ஆனா குருவோட சேர்ந்து மறையறதுனால இட்ஸ் ஓகே. ஒரு 50 to 70% நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். அதை தவிர பேரு புகழ் மரியாதை தொழிலாகவும் நன்றாக இருக்குது. ஏன்னா தொழில்ஸ்தான செவ்வாய் தன் சொந்த வீட்டை பார்க்கிறான். அடுத்து தொழில்ஸ்தான செவ்வாய் 6ஆம் வீட்டை பார்க்கிறான் 3ஆம் வீட்டுல இருந்து. என்ன அர்த்தம் அப்படின்னா, எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க, கடனும் கவலையும் போட்டியிலையும் பிரச்சனையிலையும் ஜெயிக்கிறீங்க, அடுத்தது வந்து தொழில ஜெயிக்கிறீங்க. அப்ப கண்டிப்பாக இந்த காலகட்டம் வீட்டுக்கு வெளியில் ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க, எந்த டவுட்டுமே இல்லை. இப்போ சனி வந்து உங்களுடைய 9ஆம் வீட்டில் பித்ருதோஷமாகி வக்கரமாயிடுறாரு. செவ்வாய் உங்கள் ராசிக்கு யோகக்காரகன், 4க்கும் 5க்கும் 10க்கு அதிபதி. அவன் 3ஆம் வீட்டிலிருந்து சனியை பார்க்கும்போது அது விபரீத ராஜயோகம். உங்களுடைய உழைப்பு உங்களுடைய திறமை ஜெயிக்குன்னு அர்த்தம் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே. ஏன்னா ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே சனி வக்கரம், ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே செவ்வாய் பார்வை. அப்போ உறுதியாக வக்கர சனியை செவ்வாய் பார்ப்பது உங்களுடைய அறிவும் திறமையும் ஜெயிக்குது. நீங்கள் தொழிலில் ஜெயிக்கிறீங்கன்னு போகிறோம். பெயர் புகழ் மரியாதை நன்றாக இருக்குன்னு சொல்கிறோம். ஒரு எஸ் அ ஃபாதரா, எஸ் அ மனிதனா நன்றாக இருக்குன்னு சொல்கிறோம். கடன் அழிதுன்னு சொல்கிறோம். நண்பர்களே, இப்போ இன்னும் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறக்கு முன்னால் நான் எப்பொழுதும் சொல்ல மாதிரி என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. என்னோட அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள். என்ன காரணம் நண்பர்களே,
இப்போ நம்முடைய இப்போ பாருங்க ஜோதிடம் சொல்ற பொழுது எப்படி சொல்றேன் பாரு. உதாரணத்துக்கு அந்த 12ஆம் வீட்டுக்கிற சுக்கிரன் குரு என்ன பண்ணுவான்னு மைண்ட்ல வச்சுக்கிறேன். 3ஆம் வீட்டுக்கிற செவ்வாய் சனியை பார்த்தா என்ன பண்ணுவான்னு சொல்றேன். அப்போ இது தொழில மட்டுமே எடுத்துட்டு போயிட்டா கிரேட்டா போயிருங்கிற மாதிரி தோணுது. 2ல கேது சூரியன் நீங்க ஆர்கியூ பண்ணிக்க வேண்டாம், நீங்க வந்து பர்சனல் லைஃப்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்குன்னு நான் சொல்றேன். எமோஷன் ஆங்கிரி வேண்டாம்னு சொல்றோம், அரசாங்கத்துக்கோட பகைமை வேண்டாம்னு சொல்றோம். அப்போ கரெக்டா பிரிச்சு எதை தவிர்க்கலாம் எதை பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்னுடைய மாத பலன் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு ஃபைன் டியூனிங். இதை வச்சுட்டு நீங்கள் ஒரு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கிறீங்க என்னுடைய மாத பலனில். அப்போ நான் என்னுடைய அஸ்ட்ராலஜிக்கல் கருத்தை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப எளிதாக இருக்கும். ஜோசியம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அது புரிஞ்சிருந்ததுன்னா இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில். அடுத்தது ஆன்மீகம்னு நம்மளாம் ஒரு தெளிவான ஆன்மீகம் ஒன்றும் வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட சிஸ்டத்தில் நாம் இருந்தோம்னா நம்மளால ஒரு 100 வருடங்கள் கடந்தும் வாழ முடியும். தியானம், ஜோதிடம், வாழ்வியல் 3ஐயும் மிங்கிள் பண்ணினாங்க. we can come across 100 years very easily. 2 நாள் 3 நாள் 4 நாள் கூட நம்மளால விரதம் இருந்து அதை வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். கடவுளுக்கு விரதம் இருந்து டெவலப் பண்ணிக்க முடியும். மருந்தே சாப்பிடாமல் 100 வருடம் கடந்து வாழ்றதுக்கான விஷயங்களையும் என்னால் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். அப்போ யோசிச்சு பாருங்க, என்னோட கடந்து வர பொழுது தொடர்ந்து வர பொழுது எளிதாக நீங்க வெற்றி அடைகிறீங்க. ஸோ என்னோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணும்போது ஃபைன். நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். 6ஆம் வீட்டை சனி பார்க்கிறான். அப்போ என்ன ஆகும்? 6ஆம் வீடு அழியும். வக்கரசனி பார்க்கல. அப்போ கடன் அழியுது, கவலை அழியுது, போட்டி அழியுது, நோய் அழியுதுங்கிற மாதிரி அது போயிடும். அதே மாதிரி அவன் உங்களுக்கு 7க்கும் 8க்கு அதிபதி 9ஆம் வீட்டில் வக்கரமடைகிற பொழுது சம்ஹவ் கணவன் மனைவி வாழ்க்கையில சின்னதாக உறுத்தல்கள் வரலாம். நீங்க கண்டுக்காம நீங்க போயிறது நல்லது. அப் டு 21 ஆகஸ்ட் வரைக்கும். காரணம் 21 ஆகஸ்ட் வரைக்கும் புதனும் சுக்கிரன் சேர்ந்து 12ஆம் வீட்டில் இருக்கனால அந்த நண்பர்களுக்குள்ளாரையோ கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ளாரையோ சில தடைகள் ஏற்படுறதுக்கு கடகராசிக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தவிர போட்டியை ஜெயிச்சிடலாம், எதிரியை ஜெயிச்சிடலாம். இந்த எதிரிங்கிற பொழுது நான் திரும்ப திரும்ப எல்லா வீடியோலையும் சொல்றேன், வேர் இஸ் அவர் மைண்ட் தேர் வி ஆர் லிவிங். எதிரி நீங்க ஜெயிக்கிறீங்க நினைக்க எதிரி தள்ளி போயிட்டே இருப்பான். நீங்க ஜெயிக்கிற இலக்கு தள்ளிட்டே போகும். எதிரியை மறந்துட்டு உங்க வேலையை பாரு. எதிரியை கடவுள் ஜெயிச்சுக்குவார். கடவுள் நம்மளை எதிரியை ஜெயிக்க வைப்பார். நம்புங்க, அதுக்கான சூழல் வரும். நம்ம எளிதாக ஜெயிச்சுக்கலாம். ஒருத்தனை ஜெயிக்கிறதே நம்முடைய லட்சியமா இருக்கக்கூடாது. அப்புறம் வாழ்நாள் முழுவதும் அதிலே போயிடும். அதனால நீங்க ஜெயிங்க, நீங்க பணம் சம்பாதிங்க, நீங்க நிம்மதியா இருக்க மாதிரி போயிருங்க. ஆயுசுக்கெல்லாம் ஒன்றும் பங்கம் இல்லை. ஏன்னா அந்த சனி செவ்வாய் பார்வையை ஆயுள் கட்டி உடல் நலத்துக்கான. இப்போ நானே பேர் உடம்பு பற்றி சொன்னேன். 100 வருடம் கடந்தும் இளமையோட வாழலாம். 0.60 என்னுடைய ஃபிட்னஸ் ரேஞ்ச் 30 to 35. அப்போ என்ன அர்த்தம்? என்னுடைய உணவு பழக்க வழக்கங்கள், என்னுடைய தியான முறை, வாழ்வியல் முறை, இதை வச்சுட்டு வாழ்க்கையில் யார் வேணும் மனதில் கொண்டு எதை விதைக்கிறோம் அது முளைச்சிடும். உடல் நலத்தை விதைச்சிடணும், மனநலத்தை விதைச்சிடணும், அன்பை விதைச்சிடணும். இன்பத்தை விதைச்சிட்டா அன்பு, இன்பமும், உடல்நலமும் மனநலமும் வந்து முளைச்சிக்கும். அப்போ விதைக்கிறதா முளைக்கும் ஒரு விவசாயி மாதிரி. அப்போ நான் அழகாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதம் கடகராசிக்கு பயன்படுது. ஏன்னா தொழில் எக்ஸ்ட்ராடினரி. தொழில் லாபம் கிடைக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ கடன் கிடைக்குது, கடன் அடைக்கலாம், வெற்றி அடையலாம், ரொட்டேட் பண்ணிட்டு போகலாம், ஜெயிக்கலாம்னு இது வருது. அப்போ லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல மாதம் தான் பயன்படுத்திக்கிறேன் எனக்கு தோணுது. காரணம் இப்படி சொல்ற பாருங்களேன். இப்போ செவ்வாய் வந்து உங்களுக்கு தொழிற்சான சொந்த வீட்டை பார்க்குறாங்க, கடன்கார வீட்டை 6ஆம் வீட்டை பார்க்கறானுங்கும் போது அந்த கடன் அடையுது, வாழ்க்கை நல்லா வரைன்னு வருது. அப்போ நான் சொல்றேன், நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்த செவ்வாய் பயிற்சி லாபஸ்தானத்தை செவ்வாய் பார்ப்பான், குருவை செவ்வாய் பார்ப்பான், குருமங்கள யோகம் ஜென்ரேட் ஆயிடும். அடுத்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட 90 நாட்கள் செவ்வாய் எக்ஸ்ட்ராடினியா இருக்கிறான், குருவும் எக்ஸ்ட்ராடினியா இருக்கான். இந்த குருமங்கள யோகம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும், தொட்டதெல்லாம் தொடங்கும். அப்போ அடுத்த 90 நாட்கள் ராயல் கடகராசிக்குன்னா தொழில் ரீதியா மட்டும், லாப ரீதியா மட்டும். அப்போ நீங்க உங்க ஜாதகத்தை நல்லா அஸ்ட்ராலஜர் பார்த்துட்டு பிளான் பண்ணி அடுத்த 90 நாள் என் ஜாதகத்தில் என்ன இருக்கு. இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு சந்திர திசையில குரு புத்தி வந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி முடிஞ்சு சனி புத்தி ஆரம்பிக்குது. சனி வந்து கடகராசிக்கு 9ஆம் வீட்டில், ஜாதகத்தில் ஒரு 2ஆம் வீட்டில் எக்ஸ்ட்ராடினியா வர போறாரு. அப்போ இந்த மாதிரி அவரு வந்து இந்த டாக்டிக்ஸ் எடுத்துட்டாருன்னா அடுத்த 90 நாள் அழகா இருக்கும். அப்போ நீங்க அஸ்ட்ராலஜர் பார்த்து என்ன தசை, என்ன புத்தி, என்ன அந்தரம். தசைன்னா தலைவிதி, புத்தினா உடம்பு மனசோ, அந்த இப்போ என்ன நடக்கும். அப்போ இப்போ என்ன நடக்கும்னு ஜாதகத்தில் என்ன இருக்குன்னு பாருங்க, வானத்தில் கோச்சர் எடுக்குன்னு பாருங்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுங்க. உங்க பேர் நல்லா இருக்கான்னு பாருங்க, மனசு நல்லா இருக்கான்னு பாருங்க, போயிட்டே இருங்க, மென்டரிங் பண்ணுங்க, பண்ண சொல்லுங்க உங்க அஸ்ட்ராலஜரை. அப்படியே பழிக்கும். இல்ல கொஞ்சோண்டு மெடிடேஷன், கொஞ்சோண்டு மனப்பக்குவத்தை எடுத்து போயிட்டீங்களா கிரேட்டா ஜெயிக்கலாம். ஒரு வேளை நல்ல அஸ்ட்ராலஜர் கிடைக்கல, நல்ல மென்டர் கிடைக்கல, எனக்கு மெயில் பண்ணுங்க, நான் உங்களை கைட் பண்றேன். அஸ்ட்ராலஜி நம்ம அழகா பேசலாம், தேவையான தியானத்தையும் பயன்படுத்திக்கலாம், எளிதாக வெற்றி அடையலாம். வெற்றிங்கிறதுலாம் இப்படி உங்களுக்கு தேவையான நல்ல லைஃப் பார்ட்னர். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் நன்றாக இருந்து விட்டால் நீங்க ஜெயிச்சாச்சு. உங்க லைஃப் பார்ட்னர் சரியில்லை, கஷ்டம், லைஃப்ல கஷ்டம். அதை எப்படி ஹேண்டில் பண்றதை கூட நம்ம அஸ்ட்ராலஜில பார்த்துக்கலாம். அப்போ லைஃப்ல நிம்மதியா இருக்குது, ஜெயிக்கிறது எல்லாம் நம்ம கையில் இருக்கு. கடவுள் நம்மளுக்குள்ளாரே இருக்காரு. நம்மளுக்குள்ள இருக்கிற கடவுளை ஜெயிக்க வச்சு, சிரிக்க வச்சு, சந்தோஷப்படுத்தி அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நாம் வெற்றி அடைஞ்சலாம். ஃபைன். நம்மளே நன்றி.